ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். இன்னைக்கு நாம் ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு பதிவை பார்க்க போகிறோம். நீங்கள் என்னதான் விரும்பினாலும் விரும்பாட்டிக்கும் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக கேட்க வேண்டிய மிகவும் கசப்பான 20 உண்மைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது, உங்களால் பயன் ஒன்று இருக்கும் வரைதான் மக்கள் உங்களை பயன்படுத்துவாங்க. இரண்டாவதாக, நீங்கள் தோற்க வேண்டும் என்றுதான் பெரும்பாலானோர் ரகசியமாக விரும்புவார்கள். அதை யாருமே வெளிப்படுத்த மாட்டாங்க. மூணாவது, இன்றே தொடங்கி இருக்கலாம் என்று எப்பயாச்சும் ஒரு நாள் நிச்சயமாக அவங்க லைஃப்பில் வருத்தப்படுவீங்க. அடுத்ததா, நிறைய பேர் உள்ளுக்குள்ள அழுது கொண்டே வெளியில சந்தோஷமாக இருப்பது போல நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது, உன்னை காப்பாற்ற யாருமே வரப்போறதில்ல. உங்களுக்கான விஷயத்த நீங்க மட்டும்தான் பார்க்கணும். ஆறாவது, நீங்க என்ன செய்தாலுமே உலகம் உங்களை குறை சொல்லி கொண்டேதான் இருக்கும். நீங்க வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். ஏழாவது, உன் ஆரோக்கியமே உங்களுடைய மிகப்பெரிய செல்வம். என்னதான் செல்வம் இருந்தாலும் அந்த ஆரோக்கியம் என்பது இல்லைன்னா வேற எது இருந்தும் எங்களுக்கு பலன் இல்லை. எட்டாவது, சந்தோஷம் எப்பவுமே தற்காலிகமானது தான். ஒழுக்கம் மட்டுமே நிலையானது. ஒன்பதாவது, வெற்றி நீங்க நினைப்பதை விட அதிக காலமா எடுக்கும். ஸோ அதுக்காக நாம சோர்ந்துடக்கூடாது. பத்தாவது, பலவீனமானவர்களை பார்த்து பரிதாபப்படுவார்களே தவிர யாருமே அவங்கள மதிக்க போறது கிடையாது. 11, புலம்புவதால் எதுவுமே மாறிவிட போறதில்லை. 12, நீங்க நேசிக்கும் எல்லோரும் உன்னை திரும்பி நேசிப்பார்கள் என்று என்னைக்குமே சொல்லிட முடியாது. அடுத்தது, பணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடையாது, ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகளை தீர்க்கும். 14வது, சமூக வலைத்தளங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வகையான பொய்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. 15, வேலையில் உனக்கு பதில் வேறொருவர் எளிதாக வந்து விடுவர். அடுத்தது, வாழ்க்கை எல்லோருக்கும் சமமானது அல்ல. அதை எப்படி என்றாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். 17, ஒரு நாள் உனக்கான கால அவகாசம் நிச்சயமாக இந்த உலகத்தில் முடிஞ்சு விட்டுரும். 18, தோல்வியை விட செய்யாமல் விட்டுட்டோமே என்ற வருத்தம் அதிகமாக வலிக்கும். 19, உன் காரணங்களை யாருமே இங்கே கேட்க மாட்டாங்க, உங்களுடைய முடிவை மட்டும்தான் பார்ப்பாங்க. 20, நீ ஒரு நாளைக்கு நிச்சயமாக இறந்து போவாய். சிறிது காலத்துக்கு பிறகு யாருமே அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. இந்த மாதிரியான யதார்த்தமான உண்மைகளை நாங்கள் விளங்கிட்டாலே எங்களுடைய பாதி பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் வெளியில் வந்துடலாம்.